குறைகளை சொல்ல வந்து ஜெப வீட்டிலே மகிழ்ச்சியை தந்தீரையா எங்கள் வீட்டிலே. தாயாகவே தாளாட்டி நீர் தந்தையாகவே சுமந்து கொண்டே. சேர்ந்து பாடுமா. தாளாட்டி நீ தந்தையாகவே சுமந்து கொண்டே. நீர் செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேன் ஐயா. அவர்கிட்ட சொல்லுவோம், அந்த ஆண்டு இறுதியில வந்திருக்கிற நாம். நீ செய்த நன்மைகள், ஆலயத்திலிருந்து உங்க சத்தத்தை கேட்கிறார். வாழ்நாளில் நினைப்பேன் ஐயா. குறைகளை சொல்ல வந்தேன் ஜெப வீட்டிலே மகிழ்ச்சியை தந்தீரையா எங்கள் வீட்டிலே. எல்லாரும் பாடலாமா. குறைகளை சொல்ல வந்தேன் ஜெப வீட்டிலே மகிழ்ச்சியை தந்தீரையா எங்கள் வீட்டிலே. செய்வதை எல்லாம் வாய்க்க செய்தி. இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு கரங்கள சுகமா கொடுத்திருக்கிற, நம்ம செஞ்சதெல்லாம் வாய்க்க செஞ்சார்ல. செய்வதை எல்லாம் வாய்க்க செய்வி, சொன்னதை எல்லாம் செய்து முடிப்பி. சொல்லுவோமா சேர்ந்து. செய்வதை எல்லாம் வாய்க்க செய்தி, சொன்னதை எல்லாம் செய்து முடிப்பி. நீர் செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேன் ஐயா. நீர் செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேன் ஐயா. தீங்கு நாள் வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய கூடார மறைவில் நம்மளை மறைச்சு ஒளிச்சு வைக்கிறது மட்டும் இல்ல, கண்மலையின் மேல் அந்த ஆண்டு உயர்த்தினாரே. தேவ கரத்தில் மறைத்து கொண்டீர், உள்ளங்கைகளில் வரைந்து கொண்டீர். ஆமென். நீங்க பாடுங்களே. தேவ கரத்தில் மறைத்து கொண்டீர், உள்ளங்கைகளில் வரைந்து கொண்டீர். நீர் செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேன் ஐயா. சேர்ந்து பாடுமா. நீர் செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேன் ஐயா. குறைகளை சொல்ல வந்தேன் ஜெப வீட்டிலே மகிழ்ச்சியை தந்தீரையா எங்கள் வீட்டிலே. எல்லாரும் சத்தமாக. குறைகளை சொல்ல வந்தேன் ஜெப வீட்டிலே மகிழ்ச்சியை தந்தீரையா எங்கள் வீட்டிலே. ஆராதனையில் ஆறுதல் தந்தீர், அபிஷேகம் தந்து. ஆமேன். ஆற்றி தேற்றினீர். எத்தனையோ முறையில சோர்ந்து போன வேலையில இந்த ஆண்டுல ஆராதனையில உங்களை ஆற்றி தேற்றி இருப்பார். அவருடைய அபிஷேகத்தினால பலப்படுத்தி இருப்பார். ஆராதனையில உங்களோடு முகமுகமாய் பேசி இருப்பார். உங்களை சுகமாக்கி இருப்பார். உங்களை தூக்கி எடுத்திருப்பார், தேற்றி இருப்பார். ஆராதனையில் ஆறுதல் தந்தீர், அபிஷேகம் தந்து ஆற்றி தேற்றி நீர். நீங்க பாடுங்களே. ஆராதனையில் ஆறுதல் தந்தீர், அபிஷேகம் தந்து ஆற்றி தேற்றி நீர். மீண்டுமாக. ஆராதனையில் ஆமேன் ஆமேன் அபிஷேகம் தந்து ஆற்றி தேற்றி நீர். நீர் செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேன் ஐயா. நீர் செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேன் ஐயா. குறைகளை சொல்ல வந்தேன் ஜெப வீட்டிலே மகிழ்ச்சியை தந்தீரையா எங்கள். ஆண்டு முழுவதும் வருகிற ஆண்டுல மகிழ்ச்சி பொங்கத்தக்கதாக ஸ்தோத்திரத்தோடு நீங்க அவர் சமூகத்துல தெரிவிக்கிற ஒவ்வொன்றையும் மகிழ்ச்சியை தரத்தக்கது.
குறைகளை சொல்ல வந்தேன் ஜெப வீட்டிலே, மகிழ்ச்சியை தந்திரையா எங்கள் வீட்டிலே. குறைகளை சொல்ல வந்தேன் ஜெப வீட்டிலே, மகிழ்ச்சியை தந்திரையா எங்கள் வீட்டிலே. நீர் செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேனையா, நீ செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேனையா. தாயாகவே தாளாட்டினீர், தந்தையாகவே சுமந்து கொண்டி. நீங்க பாடுங்களே, தாயாக. ஆமேன். தந்தையாகவே சுமந்து கொண்டீர், நீ செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேனையா. நீ செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேனையா. செய்வதையெல்லாம் வாய்க்க செய்வீர். சொல்லுங்களேன், சொன்னதையல் அவர் சொன்னதெல்லாம் நிச்சயமா செய்து முடிப்பார். தாண்டி இறுதிக்குள்ள முடிப்பார். இன்னும் பெரிய காரியங்களை 2025 செய்வார். விசுவாசத்தோடு ஜெபமாக பாடுங்களேன். செய்வதையெல்லாம் வாய்க்க செய்வீர். சொன்னதையெல்லாம் சொன்னதையெல்லாம் செய்து முடிப்பீர். செய்வதையெல்லாம் ஆமென், சொன்னதையெல்லாம் செய்து முடிப்பீர். நீ செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேனையா. அவ சமூகத்துல சொல்லுங்களேன், நீர் செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேனையா. குறைகளை சொல்ல வந்து ஜெப வீட்டிலே, மகிழ்ச்சியை தந்திரையா எங்கள் வீட்டிலே. ஆமென். குறைகளை சொல்ல வந்தேன் ஜெப வீட்டிலே, மகிழ்ச்சியை தந்திரையா எங்கள் வீட்டிலே. மீண்டுமாக, குறைகளை சொல்ல வந்தேன் ஜெப வீட்டிலே, மகிழ்ச்சியை தந்திரையா எங்கள் வீட்டிலே. நீ செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேனையா. நீ செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேனையா. தேவகரத்தில் மறைத்து கொண்டீர், உள்ளங்கைகளில் வரைந்து கொண்டீர். ஆமென். தேவகரத்தில் மறைத்து கொண்டீர், உள்ளங்கைகளில் வரைந்து கொண்டீர். நீ செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேனையா. நீ செய்த நன்மைகளை அவருடைய காயங்களாலே நம்மை வாழ்நாளில் நினைப்பேனையா. நம்மை கழுவி சுத்திகரித்தாரே. குறைகளை சொல்ல வந்து ஜெப வீட்டிலே, மகிழ்ச்சியை தந்திரையா எங்கள். பாடும்போதே ஒவ்வொரு வீட்டிலையும் ஆலயத்திலையும் மகிழ்ச்சி பெருகத்தக்கதாக இயேசுவின் நாமத்தில் அந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் உண்டாவதாக எங்கள் வீட்டிலே. ஆராதனையில் ஆறுதல் தந்தீர், அபிஷேகம் தந்து ஆற்றி தேற்றினீர். ஆமென். ஆராதனையில் ஆறுதல் தந்தீர், அபிஷேகம் தந்து ஆற்றி தேற்றினீர். சேர்ந்து பாடுமா. ஆராதனையில் ஆறுதல் தந்தீர், அபிஷேகம் தந்து ஆற்றி தேற்றினீர். நீர் செய்த நன்மைகளை
வாழ்நாளில் நினைப்பேனையா நீர் செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேனையா குறைகளை சொல்ல வந்தேன் ஜெப வீட்டிலே மகிழ்ச்சியை தந்தீரையா எங்கள் வீட்டிலே எல்லாரும் சந்தோஷமாக குறைகளை சொல்ல வந்தேன் ஜெப வீட்டிலே மகிழ்ச்சியை தந்தீரையா எங்கள் வீட்டிலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அண்ணால் முதல்ல குறையோட தான் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை. ரெட்டிப்பான சுதந்திரம் கிடைச்சாலும் ஆனா பிள்ளை இல்லை, சந்தோஷம் இல்லை, எப்பொழுதும் துக்கம், எப்பொழுதும் வேதனை தான். யார்கிட்ட சொல்லுவோம்? யார் நம்ம நிந்தையை மாற்றுவா? ஒன்னு தெரிந்து கொண்டாங்க, இந்த தடவை நான் ஆலயத்துக்கு போறேன், எல்லார்ட்டையும் நான் குறை சொன்னால் ஒன்றும் நடக்க போறதில்லை. ஆனா தேவாலயத்துல போய் என் மனசுல உள்ளதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி நான் துதிக்க போறேன். அவர் நிச்சயம் என் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வாரு அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க? அந்த குறையெல்லாம் இருதயத்தை அவர் சமூகத்துல ஊற்றி சொல்லிட்டாங்க. ஓ, அதுக்கப்புறம் அவங்க துக்கமா இருக்கல. ஹல்லேலூயா. சந்தோஷமா அடுத்து வர்றப்ப வேதம் சொல்லுகிறது சில நாட்களுக்குள்ளே, சேர்ந்து சொல்லுவோமா? எத்தனை நாட்களுக்குள்ளே? சில நாட்களுக்குள்ளே. நிறைய காரியங்கள் எதிர்பார்த்து தாமதமாகுதேன்னு நினைச்சு எதிர்பார்த்து இருக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய இந்த குறைகளை ஆண்டவற்றை தெரிவிக்கும் போது சில நாட்களுக்குள்ளே இந்த துக்கத்தை எல்லாம் மாறச் செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த ஆண்டு எங்கெல்லாம் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று விதைக்கிறோமோ, கிறிஸ்துவின் பிறப்ப சொல்றோமோ, ஹல்லேலூயா, உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். யாருக்கெல்லாம் விதைக்கிறோமோ அவங்களுடைய துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க அதுக்கப்புறம் ஒரு பிள்ளைய பொருத்தனை பண்ணி ஆலயத்துல விட்டாங்க. அதுக்கப்புறம் 5 பிள்ளைய. ஓ ஹல்லேலூயா. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அவர் சமூகத்திலே, அவருடைய ஆலயத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே வருகிற, அவரை ஆராதிக்கிற, துதிக்கிற, ஸ்தோத்திரிக்கிற ஒருவரை அவர் குறைவோடையே விட மாட்டார். நிச்சயமாக அந்த குறைவுகளை நிறைவாக மாற்றுவார். சில குறைவுகளை நிறைவாக மாற்றுவார். ஹல்லேலூயா. தாயாகவே தாளாட்டினீர், தந்தையாகவே சுமந்து கொண்டீர். எத்தனை வேளையில ஓ எனக்கு தாய் மாதிரி இந்த இடத்துல யார் இருப்பா? அவர் இந்த ஆண்டு முழுவதும் தாயாக இருந்திருப்பார். நம்மளால நடக்க முடியாத பகுதியில தகப்பனை போல சுமந்திருப்பாரு. ஓ அவரு நம்ம பிரயாசப்பட்டதெல்லாம் வாய்க்க பண்ணியிருப்பார், சொன்னதையெல்லாம் நிறைவேற்றி முடிச்சிருப்பாரு. ஓ ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்களுடைய வார்த்தை ஒன்றும் தரையில விழவே இல்லை. இந்த சாமுவேல் அதுக்கப்புறம் அந்த ஆலயத்துல வந்து கேட்டு அவங்க பொருத்தனையோடு ஜெபிச்சது அது எப்படி மாறிடுச்சுன்னா அடுத்து மகிமையா மாறிடுச்சு. தான் முதல் பெயர்சபா மட்டும் அந்த பேர் மகிமைப்படத்தக்கதாக அந்த சாமுவேலை கொண்டு ஓ ஹல்லேலூயா கர்த்தர் பலத்த கிரியைகளை செஞ்சார். எங்கிருந்து வந்துச்சுன்னா இந்த தாயோட அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா. நிறைய வேலைகள்ல நம்ம ஆண்டவர் சமூகத்திலே வந்து குறைகளை நம்மளுடைய வாழ்க்கையிலே அவர் சமூகத்துல முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது அது எல்லாம் மகிழ்ச்சியாக. அதுக்கப்புறம் அந்த அண்ணால் ஒவ்வொரு தடவையும் அவங்க கவலையோடு, துக்கத்தோடு, குறைவோடு வந்திருப்பாங்க. அடுத்து பிள்ளைகளோட வர்றப்ப, இந்த சாமுவேலோட வந்திருக்கிறப்ப நிச்சயமா துக்கமா இருந்திருக்க மாட்டாங்க. சந்தோஷமாய் அவங்க வீடு இருந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க ஆலயத்துல வந்து செஞ்ச விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதிலை கேட்டார். ஹல்லேலூயா. ஆறுதலை தந்தார். இந்த நாள் ஆராதனையில இணைந்து ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படிப்பட்ட மகிழ்ச்சினால நிரப்புவாராக. பாடுவோமா? குறைகளை சொல்ல வந்தேன் ஜெப வீட்டிலே, மகிழ்ச்சியை தந்தீரையா எங்கள் வீட்டிலே. குறைகளை சொல்ல வந்தேன் ஜெப வீட்டிலே, மகிழ்ச்சியை தந்தீரையா எங்கள் வீட்டிலே. நீ செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேனையா. நீ செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேனையா. தாயாகவே தாளாட்டினீர், தந்தையாகவே
சுமந்து கொண்டி. நீங்க பாடுங்களே. தாயாக தாலாட்டினே, தந்தையாகவே சுமந்து கொண்டே, நீர் செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேன் ஐயா. சொல்லுவோமா? நீர் செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேன் ஐயா. குறைகளை சொல்ல வந்தோம் ஜெப வீட்டிலே, மகிழ்ச்சியை தந்திரையா எங்கள் வீட்டிலே. குறைகளை சொல்ல வந்தேன் ஜெப வீட்டிலே, மகிழ்ச்சியை தந்திரையா எங்கள் வீட்டிலே. செய்வதையெல்லாம் வாய்க்க செய்தி, சொன்னதையெல்லாம் செய்து முடிப்பி. சொல்லுவோமா? செய்வதை எதெல்லாம் செய்வீங்களோ அதையெல்லாம் வாய்க்க செய்வார். சொன்னதை செய்து முடிக்கிறவர் செய்து முடிப்பே. நீ செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேன் ஐயா. நீ செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேன் ஐயா. குறைகளை சொல்ல வந்தோம் ஜெப வீட்டிலே, மகிழ்ச்சியை தந்திரையா எங்கள் வீட்டிலே. இயேசுவின் நாமத்தினாலே உங்க ஆலயத்துல ஜெபிக்கும் போது எல்லா குறைவுகளும் நீங்குவதாக. மகிழ்ச்சி குடும்பத்துல, வீட்டுல, எங்க தேசத்துல, உங்க பட்டணத்துல பெருகுவதாக. வாழ்நாளில் நினைப்பேன் ஐயா. நீ செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேன் ஐயா. தேவக்கரத்தில் மறைத்து கொண்டு உள்ளங்கைகளில் வரைந்து கொண்டு, தேவக்கரத்தில் மறைத்து கொண்டு உள்ளங்கைகளில் வரைந்து கொண்டு சேர்ந்து, நீர் செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேன் ஐயா. நீர் செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேன் ஐயா. ஆராதனையில் ஆறுதல் தந்தீர், அபிஷேகம் செய்து ஆற்றி தேற்றினீர். ஆமென். ஆராதனையில் ஆறுதல் தந்தீர், ஆமென். அபிஷேகம் செய்து ஆற்றி தேற்றினீர். நீர் செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேன் ஐயா. நீர் செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைப்பேன் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நன்றி சொல்லி நினைச்சு நினைச்சு நன்றி செலுத்துறீங்களோ அவ்வளவு அதிகமா இந்த 2025 உங்களுக்கு இருக்க போகுது. ஹல்லேலூயா. அவ்வளோ ஆசீர்வாதமா இருக்க போகுது. நீங்களே சொல்லுங்களேன், எவ்வளோ அதிகமான நன்றி செலுத்துறேனோ, எவ்வளோ அதிகமா அவ செஞ்ச நன்மையை நினைச்சு நினைச்சு துதிக்கிறேனோ அவ்வளோ அதிகமா இந்த 2025 உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறப்போகுது. ஹல்லேலூயா. அவ்வளோ அதிகமா விட்டுறாதீங்க. இந்த சில நாட்களுக்குள்ள எவ்வளோ நன்றி செலுத்துறீங்களோ. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஒருத்தவங்க நமக்கு நன்மை செஞ்சா, சின்ன நன்மை செஞ்சா கூட மறக்கவே மாட்டோம். எப்ப வாய்ப்பு கிடைக்குதுன்னு பார்த்து அவங்களுக்கு அந்த பதில் நன்மை செய்யறதுல அதுல ரொம்ப பிரயாசப்பட ஆவலா இருப்போம். அது மாதிரி ஏசப்பா செஞ்ச நன்மைய நினைச்சு நினைச்சு நினைச்சு, பிசாசு சொன்ன பொய்ய நம்பாதீங்க. ஓ, ஆண்டவர் செஞ்ச பெரிய பெரிய நன்மையை நினைச்சு அளவுக்கு அதிகமா அவளை அன்பு கூர்ந்து நன்றி செலுத்துங்க. அந்த அளவுக்கு 2025 உங்களை மகிமையா மாறப்போகுது. ஹல்லேலூயா. 2024 காட்டிலும் உங்களை ஆண்டவர் இன்னும் மகிமைக்குள்ளாக கொண்டு போக போறார். இன்னும் உங்கள்கிட்ட அதிக எதிர்பார்க்கிறார்.
நீங்க அவருக்காக உத்தமமாக, அவருக்கு மகிமையாக, ஓ ராபா ஷபல ராபா கத்தர ராபா ரீபால ராபா ஷப ராபா பாபா பாபா எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நாங்க நீங்க செஞ்ச நன்மையை சின்னதாலும் பெருசானாலும் நாங்க எதையும் விட்டுறக்கூடாதுப்பா, எதையும் நாங்க மறந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் நாங்க நன்றி சொல்றோம்ப்பா, நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தும் போது நீங்க வச்சிருக்கிற பெரிய பெரிய நன்மைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. வரும் நாட்கள்ல அப்பா ஆண்டவரே நீங்க வச்சிருக்கிற அப்பா உங்களுடைய பெரிதான கிருபைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்துல வச்சிருக்கிறீங்க. இந்த ஆண்டு செஞ்ச எல்லா ஜெபத்துக்கும் பதில் தந்தீங்க, எல்லா விண்ணப்பத்துக்கும் செவி கொடுத்தீங்களே. நீங்க சொன்னீங்களே, இந்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும் என்று சொன்னீங்களே. அதுபோல எங்களோடு இணைந்து ஆராய்ந்து ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தி விதைத்து உம்மை கனம் பண்ணி உம்மை மகிமைப்படுத்தின ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டுல நீங்க ஆசீர்வதிச்சு அடுத்த நிலைக்கு கொண்டு போக போறீங்கப்பா. இன்னும் அநேகர் நன்மை பெற்றவங்களுக்கு அந்த நன்றியுள்ள ஆவியினால நிரப்புங்கப்பா, நன்றியுள்ள இருதயத்தினால நிரப்புங்கப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடு உங்க சமூகத்துக்கு ஜெப வீட்டுக்கு ஓடி வருவார்களாகப்பா. ஏசப்பா நீர் உணர்த்துவீராக ராஜா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோட துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருகுவதாக, சந்தோஷம் பெருகுவதாக, ஆசீர்வாதம் பெருகுவதாக, ஓ சுகம் பெருகுவதாக, ஓ வாழ்வு வெற்றி உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். இயேசுவின் நாமத்தில் குறைவுகள் நிறைவாவதாக. புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது நாங்க ஒவ்வொரு குடும்பமாக ஒரு மிஸ் ஆகாதபடி சமூகத்திலே நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு பரிசுத்தத்தோடு நுழையத்தக்கதாக ஒரு திரள் கூட்டமாய் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நாங்க யாருக்கெல்லாம் அந்த கிறிஸ்துமஸ் நற்செய்தியை விதைக்கிறோமோ அங்கெல்லாம் பெரித அறுவடை உண்டாகத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. குடும்பங்கள்ல பெரிய காரியங்களை செய்வீராக. வேலையிலே, சமாதானத்திலே, பிள்ளைகள் வாழ்விலே, கற்பக்கணியிலே, அப்பா ரட்சிப்பிலே, ஆலயத்தின் காரியங்களே, ஆலய கட்டுமான பணியிலே நீர் அப்படி செய்வீராக. குடும்ப சமாதானத்திலே செய்வீராக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுகிற எந்த நாவினை குற்றப்படுத்துவாய்னு சொன்னீங்களே. ஊழியருக்கு விரோதமாய், ஊழியக்காரருக்கு குடும்பத்துக்கு விரோதமாய், சபையாருக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா பிசாசினுடைய கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. குடும்பங்கள்ல சமாதானம் சந்தோஷம் பெருகுவதாகப்பா, பெருகுவதாக, பெருகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம் உண்டாவதாக. சொல்லுங்களேன், ஏசப்பா மிகுந்த சந்தோஷம் உண்டாவதாக. உடைய பிறப்பினால ஆண்டவர் எங்க குடும்பம் மிகுந்த சந்தோஷத்துக்குள்ள வர்றதுக்காக நன்றி. எங்கள் ஆலயம், எங்கள் ஊழியர் குடும்பம் அப்பா அந்த எல்லைக்குள்ள வர்ற ஒவ்வொருவரும் அந்த மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வார்களாக. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இந்த வசனத்தை வாசிச்சு நம்ம அடுத்த பகுதியில கடந்து போகும். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நாங்கள் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். 22ஆம் வசனம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும்
அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபம் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலேயும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். பாருங்க, இந்த எஸ்ரா புஸ்தகத்தை வாசிக்கும் போது இந்த எஸ்ரா 7ஆம் அதிகாரத்தில் இந்த எஸ்ராவை பற்றி விவரமாக டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்ரா யாருன்னா ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர், நியாயப்பிரமாணத்தை கற்று தேறினவர். அவர் படிப்பில் சிறந்தவராக இருந்தார். ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி அந்நிய காரியங்களை சேவித்தபடினால அவங்க அடிமைப்பட்டு அவங்க இப்போ எப்படி போகிறாங்கன்னா அடிமைகளாக பாபிலோனில் இருக்கிறாங்க. இப்போ 70 வருஷம் ஆயிடுச்சு விடுதலாகி வர்றப்ப அந்த நேரத்தில் அடிமையாக இருந்த நிலையில் தான் எஸ்ரா இருந்தார். ஆனால் இவருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது இவர் ஆசாரிய வகுப்பில் வந்தவர், ஆனால் நியாயப்பிரமாணத்தில் தேறினவராக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வசனங்களில் கர்த்தருடைய கட்டளைகள் 10 கட்டளைகள் மோசேயின் பிரமாணங்கள் எல்லாவற்றிலும் இவர் தேறினவராக இருந்திருக்கிறார். தேறினவராக இருந்தபடினால தேவனுடைய கரம் இவர் மேலே இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் படிப்பில் தேறினவராக இருந்தார். 7ஆம் அதிகாரத்தில் பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் இப்படி தேவனுடைய வார்த்தையில் அவர் ஆசையாக தேறினவராக இருந்தபடினால இவங்க பாபிலோன்லேருந்து விடுதலையாகி வர்றப்ப அந்த பாபிலோன் ராஜா, அறியாத ராஜா, அவங்க கண்கள்லேருந்து தயவு கிடைக்குதான். அந்த ராஜா என்ன பண்ணுறாராம், அந்த எஸ்ரா 7ஆம் அதிகாரத்தில் அதை ஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராஜா உச்சிதமான பொருட்களை எல்லாம் கஜானாலேருந்து எடுத்தெடுத்து கொடுக்குறாராம் இந்த எஸ்ராக்கு, அடிமையாக இருந்த எஸ்ராவுக்கு. ஹல்லேலூயா. அப்போ அவர் பொருளுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் செல்வாக்காக இருந்திருக்கிறார். அடுத்ததாக இவரை எல்லாவற்றுக்கும் பாருங்க அதிகாரத்தில் லீடராக போட்டிருக்கிறாங்க. அதிகாரத்தில் இவர் சிறந்தவராக இருந்திருக்கிறார். நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அவங்கள எல்லாரையும் நியமிக்கிறதுல இவர் தலைவராக இருந்திருக்கிறார். எப்படிப்பட்டவரா? தலைவராக முக்கியமான பதவியில் இருந்திருக்கிறாரு. அது ஆண்டவர் கொடுத்த மேன்மையாக இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர் எல்லாவற்றிலும் செல்வாக்கா இருந்தாலும் அவர் பணத்தில், படிப்பில், பதவியில், அதிகாரத்தில் எல்லாவற்றிலும் அவர் பாருங்க முக்கியம் பெற்ற மனிதராக இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, நான் இதில் ஒன்றுலையும் நான் ஒரு இதுலையும் நான் என்னை குறித்து நான் என்ன செய்கிறதுல மேன்மை பாராட்டவே இல்லை. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக, சொல்லுவோமா, நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக. இவர் தேறின வேதபாரகனா இருந்திருக்கலாம், இவர்கிட்ட நல்ல உச்சிதமான பொருட்கள் இருக்கலாம், இவர் நினச்சா எதை வேணாலும் செய்யலாம். இவர்கிட்ட ஒரு சட்டம் கொடுக்கப்படுது, இவருக்கு விரோதமாக எழும்புறவங்க இவர் என்ன வேணாலும் அவங்க அந்த அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் இவர் பாருங்க இந்த பதவி, இந்த இது அவருக்கு நிறையா முக்கியத்துவப்பட்ட காரியங்கள் நிறையா இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறார்னா, எல்லா சூழ்நிலைகளையும் என் தேவன் தான் எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. இவை எல்லாம் இருந்தாலும் நான் இது முன்னாடி நான் என் தேவனுக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டுக்கு போகிறதுக்கு முன்பாக நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இந்த ஆண்டு உங்களை நிறைய கர்த்தர் ஆசீர்வதிச்சு உயர்த்தி இருப்பார். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வரும்போது நம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், சொல்லுவோமா, எங்களை தாழ்த்துகிறதற்கும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, சேர்ந்து சொல்லுமா, எங்களுக்காகவும், சொல்லுவோமா, எங்களுக்காகவும். இந்த புதிய ஆண்டுக்கு போகிறதுக்கு முன்பாக மறந்துடாதீங்க. இவையெல்லாம் இருக்கலாம், இருந்தாலும் ஜெபத்தை எஸ்ரா விடலை. இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம இந்த இருக்கிற காரியங்களை வச்சு நம்மளா ஏதோ செஞ்சுருவோம், இல்லை இல்லை, எல்லாம் இருந்தாலும் நான் எப்பவும் என் தேவனுடைய கரம் எனக்கு உள்ள இருக்கணும், அவருக்கு முன்னாடி என்னை தாழ்த்தணும். அது மட்டும் இல்லை, இவர் பிறரையும் உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கும் போதித்து மற்றவங்களையும் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரத்தக்கதாக இவர் எழும்புறாரு.
அப்ப நாங்கள் எங்கள் அப்ப மற்றவங்களே ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்தத்தக்கதாக இவர் சொல்லி அந்த ஜெபத்தை கூறுறாராம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுக்காகவும். சொல்லுங்க, எங்களுக்காகவும். அடுத்து சேர்ந்து சொல்லுவோமா, எங்கள் பிள்ளைகளுக்காகவும். அப்ப முதல்ல நம்ம தாழ்த்தணும். அடுத்து என்ன செய்யணும்? நமக்காக. சொல்லுங்க, நமக்காக. புதிய ஆண்டுக்கு போறதுக்கு முன்பாக ஆண்டவர் சமூகத்தில் முதலாவது நம்மளை தாழ்த்தி நமக்காக ஜெபிக்கணும். அடுத்து யாருக்காக ஜெபிக்கணும்? எங்கள் பிள்ளைகளுக்காகவும். அடுத்து முக்கியமானது எங்கள் சகல பொருட்களுக்காகவும். ஏன்னா எல்லா பொருளையும் கொடுத்தது யார் தான்? கர்த்தர். அந்த பொருட்கள்ல கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகணும். அதற்காக சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும். சொல்லுவோமா, செவ்வையான வழியை தேடுகிறதற்கும். அடுத்ததாக நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். ஏன்னா இந்த எஸ்ராவுக்கு தெரியும், இதெல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப தேவனோட நெருங்கி சேரணும். அவருடைய பிரசன்னம் எனக்கு வேணும், அவர் வேணும். எல்லாம் இருக்கலாம், எனக்கு அவர் வேணும். அதுவும் உபவாசம் எடுத்து அகாவா நதி அண்டையிலே ஒரு இடத்த தீர்மானம் பண்ணி அந்த இடத்துல ஜனங்களெல்லாம் வர வச்சு, ஆண்டவர் இதெல்லாம் இருக்கலாம் ஆண்டவரே, படிப்பில் பதவியில் அதிகாரத்தில் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்களுடைய கரம் எனக்கு வேணும் ஆண்டவரே, எப்பொழுதும் உங்கள் வழிநடத்தல் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்கள் இல்லைன்னா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு முழுவதுமாக தாழ்த்தி மற்றவர்களையும் சொல்லி எங்களுக்காகவும். நீங்கள் இப்படி புதிய ஆண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக முடிஞ்சா உபவாசம் எடுத்து ஆண்டவர் சமூகத்திலே தாழ்த்தி, ஓ தாவீதை போல, தேவரே நான் இதுவரைக்கும் வந்தது நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று அப்படியாக ஆண்டவர் சமூகத்திலே சொல்லி, அதில் 22வது வசனத்தில் பாருங்க, வழியிலே சத்துருவை விலக்கி. எந்த நேரத்திலே சத்துரு வரலாம். அப்போ அந்த சத்துருவை விளக்கணும்னா அவருடைய பிரசன்னம் வேணும், அவருடைய இரக்கம் வேணும். அதான் சொல்லப்பட்டது, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு. ஹல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள்ள போகும் முன்பாக கர்த்தருடைய துணை வேண்டும். அவரோடு கடந்து செல்ல நான் ராஜாவின் இடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். இதெல்லாம் எப்படி கேட்பேன்னா நினச்சிருந்தேன். ஆனாலும் ஒன்று, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலேயும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்களா? ஓ அவர் சமூகம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பிரயாசப்பட்டு காத்திருக்கிறீங்களா? சங்கீதம் 38 சொல்லப்பட்டிருக்கிறது. நானா சங்கீதக்காரன் சொல்றாரு என்னன்னா, நான் ஆண்டவருக்காக காத்திருந்தேன், ஆண்டவர் எனக்கு மறு உத்தரவு அருளினார். ஹல்லேலூயா. காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆன்சர் கிடைக்கும், பதில் தருவார். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும். சொல்லுங்க, தேடுகிறவர்கள் எல்லார் மேலேயும். தேடுகிறவர்கள் எல்லார் மேலேயும். எப்படி தேடலாம்? இப்படியா வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கறது மூலம், நன்றி செலுத்துறதன் மூலம், துதிக்கிறதன் மூலம், முடிஞ்சா உபவாசம் எடுத்து இப்படியாக ஆண்டவர் சமூகத்திலே நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, பொருட்களுக்காக, ஓ புதிய ஆண்டுக்குள்ள போறதுக்கு முன்பாக அப்படி ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபிக்கும் போது வழியிலே சத்துருவை கர்த்தர் விலக்குவார், நமக்கு துணை செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய கரம் நமக்கு நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவருடைய கரம் எனக்கு நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய கரம் வரும்போது உங்களுக்கு எந்தெந்த காரியத்தெல்லாம் தீமையா இருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலேயும் இருக்கிறது என்றும். அப்போ அவரை விட்டு விலகாதபடி இந்த நாட்களிலே நம்ம ஆண்டவர் சமூகத்திலே கிட்ட வந்து அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்து அவரை தேடி அவர் சமூகத்திலே அவரை நோக்கி பார்த்து அவர் சமூகத்துக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்களுடைய பொருட்களுக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம் என்று அப்படி நாம் ஜெபிக்கும் போது நிச்சயம் தேவ கரம் உங்கள் வீட்டு